எல்லோருக்கும் வணக்கம். வட்டார கல்வி அலுவலர் BO எக்ஸாம் நவம்பர் மந்தில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதுக்கான எக்ஸாம் மார்ச் 2026 நடக்க போகுது அப்படின்னு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 99% அவங்க சொன்ன மாதிரி நடந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் பக்கம் இருக்குது. ஸோ இந்த 5 மாதத்தை நீங்கள் கரெக்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அந்த சிலபஸை பார்த்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து பேப்பர் 1 இருக்கும், பேப்பர் 2ன்னு இருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஜாகிரஃபியும் எக்கனாமிக்ஸும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். இது வந்து கோர் பேப்பர்னு சொல்லக்கூடிய பேப்பர் 1. இந்த பேப்பர் 1 வந்து 110 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த 110 கோர் பேப்பரில் ஜிகேயில் வந்து 10 மார்க் ஆட் பண்ணிக்காங்க, ஓகேங்களா? மொத்தமாக 120 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேப்பர் 1லேருந்து வரும். பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி மட்டும் ஒரு 30 மார்க் வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150 மார்க்கு. ஸோ இந்த 150 மார்க்கில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் அந்த போஸ்டிங் வாங்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90+, ஒரு 90 மார்க்கை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். நீங்கள் ஜென்ரல் டென் இருந்தாலும் சரி, பிசி உமன், எம்பிசி உமன் வித் தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி, பிசிஎம், SC, ST எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90+, ஓகேங்களா? ஸோ SC, SCA, STக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கானது இன்னொரு 10 மார்க் குறையும், சரிங்களா? ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஒரு தமிழ் மீடியத்தில் ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது அடுத்த மாதம் மே மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துரும். இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 30 டெஸ்ட் இருக்கும், ஓகே. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 டெஸ்ட் இருக்கும். ரெண்டாக பிரிச்சிடும். ஒன்று வந்து செட்டு 1, செட்டு 2ன்னு பிரிச்சிடும். செட்டு 1 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி இருக்கும், தமிழ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும், ஜிகே இருக்கும். 30 மார்க் 30 மார்க் 30 மார்க் 10 மார்க், டோட்டலாக 100 மார்க் இருக்கும். 2 ஹவர்ஸ் டெஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து செட்டு 1. செட்டு 2 இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லக்கூடிய அது இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து செட்டு 2. இதே மாதிரி வந்து இது 1 வீக், இது 1 வீக், இது 1 வீக், இது 1 வீக் மாற்றி படிப்பீங்க, ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து எல்லா ரெண்டையும் கலந்து படிக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம முடிக்கும் போது எல்லாத்தையும் படித்து முடித்த மாதிரி தெரியும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக பேப்பர் 1 தனியாக, அதாவது செட்டு 1 தனியாக, செட் 2 தனியாக வச்சுருப்போம். ஸோ இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டெஸ்ட்டு நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னாவே ஸோ BO எக்ஸாமுக்கு ஓரளவுக்கு ரெடியான மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, ஓகேங்களா? இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் வைஸு நாங்கள் டாபிக் பிரித்து கொடுத்துருவோம். அந்த டாப்பிக்கு எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அந்த வேர் டு ஸ்டடிக்கான மெட்டீரியல் வந்து PDF-ஆக ஒட்டுக்காக மெர்ஜ் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, சார் நீங்கள் 1000 அப்படின்னு ரொம்ப கம்மியான அமௌண்ட் வாங்குறீங்க, இதில் எப்படி சார் ஸ்டடி மெட்டீரியல் கொடுப்பீங்க, எங்கள் வீட்டுக்கு எப்படி சார் அனுப்புவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நாங்கள் யாருக்குமே மெட்டீரியல் வந்து வீட்டுக்கு கொரியர் பண்ண மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்னா 7th-லையும் 8th-லையும் கூடிய அந்த லெசனை 7th-யும் 8th-யும் ஒட்டுக்காக மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு PDF-ஆக கொடுத்துரும். இதுதான் ஸ்டடி மெட்டீரியலுங்கிறது, ஓகேங்களா? நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் கொரியர் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் வந்து ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் இருக்கும், கீழே டெஸ்ட் பேஜ் இருக்கும், அடுத்து வேர் டு ஸ்டடி டெஸ்ட் 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிலபஸ்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷன், ஓகே, எல்லாமே நாங்கள் டீஃபால்ட்டாக அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம், ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாவே BO பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் A to Z உங்களுக்கு அங்கே இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ BO எக்ஸாமுக்கு நல்லா பிளான் பண்ணுங்கள், ஓகே. முன்னாடி இருந்து படிக்க ஆரம்பிங்க. என்ன சிலபஸ்ஸு, எது படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ திரும்ப அதே ரீகால் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு ப்ராப்பராக போட்டுட்டு டெஸ்ட்டில் பண்ண தப்பை வந்து ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த எக்ஸாம் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேஜ் கிட்டத்தட்ட ஒரு 200 நாள் போட்டிருப்போம், ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த லாங் டைம் போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போலேருந்து படித்தா மட்டும்தான் அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்களாமல் எழுத முடியும். இப்போ பாருங்கள், இப்போ விட்டுருவாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக எப்போ கால் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அப்போ படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம்.
பின்னாடி ஒரு டெஸ்ட் பேஜ் ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் முன்னாடி இருந்தே நீங்கள் படித்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைம் ரிவிஷன் பண்ண யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு டாபிக் கிட்டத்தட்ட ஒரு 7 days கொடுத்துருக்கேன். ஆனால் இதே டாப்பிக்கை அங்கே நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 days வரும். ஸோ இங்கே 7 daysலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக நிதானமாக படிச்சுட்டு ஒவ்வொரு லெசனுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன இருக்குது, எங்கேருந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அங்கே வந்து 3 daysல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறது, வேகமாக பெறட்டுற மாதிரி இருக்கும். அவங்க படித்து முடித்த மாதிரி ஃபீல் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கொடுத்துருவோம். இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. முன்னாடி தான் படிக்க ஆரம்பிங்க. மேற்கொண்டு இந்த பிஓ பற்றி உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் சரி கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். டோட்டல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் இருக்கும். ஒரு டெஸ்ட் வந்து 100 மார்க், இன்னொரு டெஸ்ட் 100 மார்க். இதே மாதிரி உங்களுக்கு 28 டெஸ்ட் இருக்கும். ஸோ 28 டெஸ்ட்டு முடிஞ்சு வேட்டி நாங்கள் ரிவிஷனுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒன் வீக் டைம் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாம். ஓகேங்களா? அதை வச்சு கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஆப்பில் வந்து டெஸ்ட்டை அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஆப்பில் போய் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பேர் அமுதா அப்படின்னா அமுதா வந்து 100 கொஸ்டின் எழுதியிருக்காங்க. 100க்கு 80 கொஸ்டின் ரைட்டு, ஒரு 20 கொஸ்டின் தப்பு அப்படின்னா அதுக்கான தப்பான ஆன்சர் வந்து என்ன, அமுதாவோட ரேங்க் வந்து என்ன. ஸோ இது எல்லாமே ஆப்பில் டிஃபால்ட்டாக காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நான் போக போது எப்படி டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதோ டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ பிஓ தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஜ் நல்லா படிங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ கை நிறைய சம்பளம் வாங்கலாம். அதை நினச்சி கையை மனசு வச்சு படிங்க. ஓகேங்களா? ஸோ நான் யூஜி முடிச்சிருக்கேன், பிஎட் முடிச்சிருக்கேன், என்னால் டெட்டு பாஸ் பண்ண முடியல, இந்த ஏதோ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ளே போகணும் ஸோ அப்படின்னு வெறியாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. டிஎன்பிசி படிக்கிறீங்க, வேறு ஏதோ ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்களோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. மேற்கொண்டு டவுட் அப்படின்னா கால் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.